பழமுதிர்ச்சோலை போனப்போ காலையில பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இடியாப்பத்துக்கு தான் இந்த கும்பலக்கறி செய்வேன். ஆனா, இன்னைக்கு இடியாப்பம் செய்யல. சரி என்ன பண்றது மதியத்துக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன் தோல் சீவிட்டு. இது கூடவே ஆப்பம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். அது செய்றதுக்கு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காவ எல்லாமே சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெய்ல செஞ்சா தான் நல்லாருக்கும். டேஸ்ட்டும் வாசமாவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போறோம். ஒரு 1/4 மூடிக்கு கம்மியா தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 முந்திரி, அது கூட 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா அரைச்சுக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார்லயே 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம குழம்பு பதத்துக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதும் பாருங்க லைட் எல்லோவா ஆகும். அப்ப நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் வேக விட்டா சீக்கிரமா கெட்டியாயிடும். நமக்கு சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் மைல்டா. சூடான சாதத்துல வச்சு சாப்பிடும்போது. இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.